வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையாற்றல் அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையமாக. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மேலாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். மனிதனுக்கு உறவு வேண்டும், நல்ல உறவு வேண்டும். உடலுக்கும் உறவுக்கும், உடலுக்கும் உயிருக்கும் நல்ல உறவு வேண்டும். தனக்கும் சமுதாயத்துக்கும் நல்ல உறவு வேண்டும். தனக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நல்ல உறவு வேண்டும். இந்த உறவை நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்றதுக்கு இந்த அகத்தாய்வு பயிற்சி தான் உதவியா இருக்குது. ஏன்னா ஆசை சீரமைப்பு, சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இயற்கையை பற்றிய தெளிவான தத்துவங்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டா யாரை பார்த்தாலும் இறைவனுடைய திருவுருவம் தான் எண்ணம் வரும். அப்ப மதித்து நடக்கும்படியான ஒரு பெருமை மனிதனுக்கு உண்டாகும். அப்படி நடக்கிற போது நட்பு, எல்லாரோட நட்பு ஓங்கும். அந்த முறையில நட்பு நலம் உண்டாகும். அதன் பிறகு இதனால நீங்க செய்யற செயலெல்லாம் நல்ல செயலாகவே இருப்பதனால பதிவுகள் எப்படி இருக்கும்? உயர்ந்த பதிவா இருக்கும், தெய்வீகமான பதிவுகள் தான் இருக்கும். நலமே விளைவிக்கக்கூடிய செயல் பதிவு தான் உண்டாகும். அதனால பழைய தேவையில்லாத பதிவுகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து அதுக்கு பதிலாக நல்லதொரு பதிவு உண்டாகி தூய்மையான தூய்மையும் உண்டாகும். கடைசியாக நாம் எங்கிருந்து வந்தோம், இங்கே இயங்கிக் கொண்டிருக்கோம், நம்ம எங்கு போகணும், இந்த உலகம் எது, இந்த உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சு, இதெல்லாம் தெரிந்து கொள்றதுக்கு தத்துவ ஞானம். அந்த தத்துவ ஞானத்துக்கு என்ன சொல்றோம்? பிரம்ம ஞானம்னு சொல்றோம். அந்த பிரம்ம ஞான பயிற்சியும் அந்த வகுப்பும் நடந்த பிறகு பூரணமாக இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு தெளிவாக வந்துவிடும். ஆனா வந்தாலும் படிப்படியாக இது வரணும். நாம் ஏற்கனவே பல ஆண்டுகள் பல பிறவிகளோடும் வேற வேற எண்ணிட்டு இருந்தோமே, அதனால இப்போ கற்றுக்கொள்றது உடனே அப்படியே நிலைக்காது. அதுக்காக அடிக்கடி மன்றத்துக்கு வரணும், சங்கத்துக்கு போகணும், நம்ம நண்பர்களோட கூடி பேசணும். அப்படி இருந்துகிட்டே வந்து அடியோட தன்னுடைய தேவையில்லாத குணங்கள் எல்லாம் மாறி நல்ல குணங்கள் அமைந்து போகும். அதனால உலகத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பது தெரிந்து வாழ்வாங்கு வாழறதுக்கு வாழ்க்கையில நல்ல திருத்தம் ஏற்படும். அந்த திருத்தப்படி வாழ்ந்தால் மனமும் உடலும் நன்றா இருக்கும், குடும்பமும் பொருள்துறையும் சீராக சிறப்பாக அமையும். ஆகவே எல்லோருமே வயது வந்தவர்களுக்கு இந்த மனவளக்கலை அவசியம் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின்